கருப்பு படம் மேல செம்ம கடுப்புல இருக்கிறாங்களா த்ரிஷா? தளபதிக்கு செஞ்சத கூட சூர்யாவுக்கு செய்யலையே! தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகையா வலம் வரவங்க த்ரிஷா. இவங்க நடிப்புல இந்த வருஷம் மட்டும் இதுவரைக்கும் ஐடென்டிட்டி, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப் அப்படின்னு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல குட் பேட் அக்லி தவிர மத்த 3 படங்களுமே தோல்விய தான் தழுவுச்சு. இதனால ஹிட் குடுத்து கம்பேக் தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க த்ரிஷா. அவங்களோட அடுத்த நம்பிக்கை கருப்பு படம் தான். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய இந்த படத்துல நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க த்ரிஷா. இந்த படம் இந்த வருஷ தீபாவளிக்கு திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கருப்பு படத்தோட கதைய முதல்ல நடிகர் விஜய் கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஆனா அவரு நோ சொல்லிட்டதால அந்த கதைய பட்டி டிங்கரிங் பார்த்து ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்க. இதனால மாசாணி அம்மன் அப்படிங்கிற பேர்ல நடிகை த்ரிஷாவ வச்சு எடுக்க திட்டமிட்டு இருந்தாங்களாம் பாலாஜி. பின்னாடி சூர்யாவோட கால் ஷீட் கிடைச்சதும் உடனே அத ஹீரோ சென்ட்ரிக் கதையா மாத்திட்டாராம். அதுதான் இப்போ கருப்பு அப்படிங்கிற திரைப்படமா உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நடிகர் சூர்யாவோட 50வது பிறந்தநாள் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்பட்டுச்சு. அன்றைய தினம் கருப்பு படத்தோட டீசர படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தது. அதுல சூர்யாவ செம மாஸா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் செதுக்கி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீசருக்கு சாய் அபயங்கர் போட்ட பின்னணி பாடலும் பாராட்ட பெற்றது. கருப்பு பட டீசர் சூர்யா ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா அமைஞ்சிருந்தது. அந்த டீசருக்கு பின்னாடி அந்த படத்தோட மீதான எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு. டீசர் மாதிரியே படமும் செம மாஸா இருக்கும் அப்படின்னு இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி உறுதி கொடுத்ததால இது சூர்யாவுக்கு தரமான கம்பேக் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கருப்பு டீசர் வெளியான பின்னாடி படக்குழு மேல நடிகை த்ரிஷா அப்செட்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கருப்பு படம் பத்தின போஸ்டரையோ இல்லனா டீசரையோ தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல ஷேர் பண்ணல. அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சுட்டு அவங்க இப்படி அமைதியா இருக்கிறது பேசுபொருளா மாறி இருக்கு. டீசர்ல அவங்க நடிச்ச காட்சிகள் ஒண்ணு கூட இடம் பெறாததால அவங்க படக்குழு மேல கடும் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட த்ரிஷா தெரிவிக்கல. போன மாசம் விஜயோட பிறந்தநாளுக்கு போட்டோ போட்டு வாழ்த்து சொன்ன த்ரிஷா சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சும் அவருக்கு ஏன் வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு.